நம்ம பார்க்கக்கூடிய காரியம் இன்னைக்கு ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள உளையான சேற்றிலிருந்து தூக்கி ரட்சித்து நேசித்து கழுவி அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, புதிதாக்கி அவருடையதாக்கி கொண்டார். அப்போ வேதம் என்ன சொல்லுது பாருங்க, 119 சங்கீதம் 167ல என் ஆத்துமா உம் சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை சாட்சிகளா என்ன செய்யணுமா, நேசிக்கிறவர்களா இருக்கணும். நேசிக்கிறவர்களா இருந்து அதையே தியானிக்கிறவர்களா இருந்தோம்னா நம்மளுக்குள்ள சோர்வுகள் வராது, வேதனைகள் வராது, பின்மாற்றம் வரவே வராது. தேவனுடைய சாட்சிகளை நேசிக்கிறவர்களாயும் அவர் செய்த அற்புதங்களை நினைக்கிறவர்களாயும் இருக்கும். அப்போ தேவனுடைய காரியங்கள் நம்ம ஹிருதயத்தில் எப்பொழுதும் நம்ம தியானித்து கொண்டிருப்போமானா, அவர் செய்த நன்மைகளை நினைத்து கொண்டிருப்போமானா எப்பவுமே நம்ம நன்றி இல்லாதவர்களா இருக்க மாட்டோம். அப்ப இந்த வசனத்தின் படி என்ன செய்யணுங்க, அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். இந்த வசனங்களை நான் என்ன பண்றேன், இந்த சாட்சிகளை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். அவர் செய்த நன்மைகளை, அவர் வந்து எப்பவுமே நன்மையை செய்யும் போது தீமையை நமக்கு தரமாட்டார். நல்ல தெய்வம், பரிசுத்தர், உலக ரட்சகர். அவர் ஒரு நாளும் நாம நன்மை செய்து நமக்கு தீமையை தரமாட்டார், நன்மையே தருகிறார். ஏன்னா நம்ம நன்மை செய்யாத காலத்திலும் நமக்கு நன்மை செய்தவர், மீட்டு கொண்டவர். அவரை அறிந்த நாம் நன்மைகளை விதைப்போமானால் நிச்சயமாய் நன்மைகளை அறுப்போம், சந்தோஷத்தை அறுப்போம். நல்ல வார்த்தைகளை கொடுத்தால் நல்ல வார்த்தைகளை அறுப்போம், நல்ல பணங்களை கொடுத்தால் பணங்களை அறுப்போம். எவைகளை கொடுக்கிறோமோ அவைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அப்ப தேவனுக்கு நன்மையான காரியங்களை கொடுப்போம். அவரை அதிகமாய் நேசித்தார், அவரும் அதிகமாய் நேசிப்பார். அதிகாலை ஜெபத்தை கொடுப்போம். நம்மளுடைய சிந்தனை எல்லாம் அவருடைய சாட்சிகளை நினைவு கூறுதலா இருக்கும், அவர் செய்த நன்மைகளை நினைக்கிறவர்களா இருக்கணும். அப்ப நிச்சயமாய் தேவன் நம்மை மறவார், மாறார், கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார், ஆனந்த மகிழ்ச்சியில நடத்துவார். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. கர்த்தருக்கு